அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும்னால் இவர் அம்பரம் கொடுத்தார், உடுத்தி கொள்ளுவன் உடுக்காவிட்டால். இவர் தண்ணீர் கொடுத்தார், பருகுபவன் பருகாவிட்டால். இவர் உணவு கொடுத்தார், சோறு கொடுத்தார், சாப்பிடுபவன் சாப்பிடாவிட்டால். அதனால தான் சேர்க்கிறார், அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும். அறம் செய்யும்னா தர்மம் செய்யும். அம்பரத்தை தர்மம் செய்யும், தண்ணீரை தர்மம் செய்யும், ஷோற்றை தர்மம் செய்யும். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அதென்னது தர்மம் செய்யும்? யார் செய்கிறது தர்மம் தானே என்னால் இல்லையே. தர்மமாக செய்கிறார்னால் பலத்தில் விருப்பம் இல்லாமல் செய்கிறார், அதுதான் தர்மம். ஏன்னா நான் ஒருத்தருக்கு வஸ்திரதானம் கொடுத்துட்டு நன்னா இன்னைக்கு வாங்கிடுறோம் இல்லையோ, அப்புறமா பார்க்கச்சே மாத கடைசியில் நீர் ஒன்று வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டால் அதில் என்ன அப்புறம் தர்ம சிந்தனை? இது பலத்தில் விருப்பத்தோடு செய்யப்படுறதுன்னு அர்த்தம். பலத்தில் விருப்பம் இல்லாமல் செய்தால் தான் தர்மமாகும். அதனால தான் அம்பரமே தண்ணீரேன்னு சொல்லிட்டு வந்தவர் அறம் செய்யும்னுட்டார். ஆனால் இப்போ ஆண்டாள் நினச்சிருக்கிறது, ஆச்சாரியர்கள் திருமந்திரத்தையும் துவயத்தையும் சரமஸ்லோகத்தையும் கொடுக்குறாளே, அதில் தர்மம் என்ன தெரியுமோ? ஆச்சாரியன் இதை உபதேசம் பண்ணிடுறதோடு விட்டுடாமல் சிஷ்யம் விதேயனா இருக்கானான்னு பார்த்துப்பா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் மனசில் அது ஏறி தின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்போம். ஏன்னா இந்த சம்பிரதாயத்திலே புரியாமல் சிரமப்பட்டு தெரிஞ்சு எப்படியாவது பண்ணுறதுக்கு விருப்பப்படுற ஒன்றுனால் ஆச்சாரியாபிமானமும் கைங்கரியமும். மற்ற எந்த வேதாந்தமாக இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கட்டாக புரிஞ்சிடும். அது சாமானாதிகரண்யமாக இருக்கட்டும், மீமாம்சையாக இருக்கட்டும், நியாயமாக இருக்கட்டும், கொஞ்சம் புத்திக்கு சவால், அவ்வளோதான் விஷயமே தவிர இதுக்கு மேலே இப்போ நம்ம ஒன்றும் நியாயசாஸ்திரம் முழுக்க படித்தாராம் அதில் இருக்கிற கோட்டிகள் எல்லாத்தையும் வச்சுன்னு வாழ்க்கை வாடுறான்னு நான் சொல்லுவேன். அப்படிலாம் பண்ண முடியாது. அது ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கோம், வேதாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அது பயன்படுமே தவிர அதை சொல்லணும் கண்டிப்பாக அது பெருமை தான். அப்போ எதற்கு பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்குண்டான நியாயமீமாம்சா சாஸ்திரங்களை அதிகரித்திருப்பார்கள். நம்பிள்ளைய போல்வார் எப்படி இருப்பான்னு எழுதுகிறார். நியாயசாஸ்திரம், வியாகரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் தலைகீழ் பாடமாக படிச்சிருப்பாளாம். எதுக்குனால் யாரானும் புறச்சமயங்கள் அவர்கள் வாதம் பண்ண வந்தால் இதை வச்சுருந்தானே ஜெயிக்கணும், அதுக்காக படிச்சிருவா. ஆனால் அதிலேயே படிச்சுட்டு இருப்பாளானால் போய் அவர்கள் இல்லத்தில் என்ன புஸ்தகம் வாசிச்சுருப்பான்னு பார்த்தால் மீமாம்சையோ நியாயமோ வியாக்கரணமோ வாசிச்சுருக்க மாட்டார். பொழுதுபோக்கும் அருளிச் செயலிலேயாம்படி இருக்கும் நம் பிள்ளையைப் போல்வார். இது இத்தனையும் படிச்சுட்டு என்ன வாசிச்சுட்டு இருப்பார்னால் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராயின்னுட்டு என்னமோ ஆண்டாள் எம்பாவாய் எம்பாவாய்ங்கிறாளே, அது என்ன எம்பாவாய் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச ஒரு நியாயசாஸ்திரம் அது சொல்ல மாட்டேங்கிறதே. எத்தனையோ மீமாம்சை வாசிக்கிறோமே, ஹோளாதிகரண நியாயம் படித்தமே நினச்சி ஆச்சரியப்படுவாளாம்.